வினோத், இதுதான் உங்க இறுதி முடிவா? சூட்கேஸ் ஷோரூம்ல இருக்கு, எடுத்து பேக் செஞ்சுக்கங்க. இப்ப வெளிய வருதுன்னு நான் சொல்றேன். பணப்பெட்டி எடுத்துக்கிட்டு மெயின் டோர் வழியா நீங்க இப்ப வெளிய வரலாம். உங்க வெளி உலக வாழ்க்கைக்கு ஆல் தி பெஸ்ட். ஒஸ்டான இந்த பிக் பாஸ் சீசனில் இருக்கிற கண்டஸ்டன்ஸ் எல்லாமும் கொஞ்சம் ஒஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். அந்த ஒஸ்ட்டுக்கு நடுவில் ஒரு பெஸ்ட் தான் நம்ம கானா வினோத். பெஸ்ட்டாக இருந்தோம், ஷோவில் வச்ச எல்லா டெஸ்ட்டையும் கடந்து வந்தோம், பிக் பாஸுக்கே ட்விஸ்ட்டு கொடுத்து பணப்பொட்டியோட வீட்டுக்கு ரெஸ்ட் எடுக்க போயிட்டாருப்பா. ஆமாங்க, 100% கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அவங்க ஒய்ஃப் பாக்யாவும் இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணிட்டாங்க. அந்த டீட்டெயிலையும் அடுத்து அரோரா எப்படி இவரை கிளப்பி விட்டாருன்ற டீட்டெயிலையும் அடுத்த வீடியோவில் போடுறேன். வினோத், இதுதான் உங்க இறுதி முடிவா? அரோரா பார்த்தீங்களா, ஆண்டவா, அந்த இறுதி முடிவில் அவர் உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் வாய்ஸ் வெளியே கேட்குதுல்ல. போயிட்டு வாங்க, ஆல் தி பெஸ்ட். விஜய் டிவிக்கு ரொம்ப சந்தோஷம், குட் ஆப்பர்ச்சுனிட்டி. மற்றபடி எதுவுமே இல்லை. இவர் ஃபைனலாக பணப்பட்டியை எடுக்க ஓடும்போது கூட ரம்யா சொல்லியிருக்காங்க, ஐயோ நீ டாப்பில் இருக்க ஓட்டில் நீ போய் எடுக்காதன்னு சொல்லியிருக்காங்க. அது சொல்லக்கூடாத விஷயம், அதையும் சொல்லியும் அவர் போய் பணத்தை எடுத்துருக்காருங்க. அவருக்கு 1008 ப்ரெஷருங்க, நிறைய காசு கஷ்டம், பசங்க ஃபீஸ் கட்டணும், அதெல்லாம் மீறி அவங்க ஒய்ஃபே சொல்லிட்டு போயிருக்காங்க, பணப்பட்டி மட்டும் எடுத்துடாத, இருந்துட்டு வா. அவர் மைண்டில் இருக்கிற கஷ்டத்தில் ஒருவேளை நம்ம ஜெயிக்கலன்னா என்ன பண்ணுறது, பணம் போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு அவர் மைண்டு மாறி எடுத்துகிட்டு கிளம்பிட்டாரு. ஆனால் ஓட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியலில் அவர் கிட்ட கூட நெருங்க முடியாதுங்க. செகண்ட் பிளேஸில் இருக்கவங்க அவ்வளோ பர்சன்டேஜ் டாப்பில் இருக்காரு பாருங்க. ஆனால் ஒன்று கானா வினோத், நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கப்பை விட்டுட்டோமே, தப்பை பண்ணிட்டோமேன்னு கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. உங்கள் மேலே உங்களுக்கு மட்டும்தான் நம்பிக்கை இல்லை, மக்கள் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தோம். இவர் பணப்பெட்டி எடுத்துகிட்டு போகும்போதெல்லாம் திவ்யாலாம் செம அப்செட்டாக இருந்திருக்காங்க. சொல்ல முடியாதுங்க, விஜய் டிவி திடீர்னு மூடு மாறி சாண்ட்ரா ஃபஸ்ட்டு திவ்யா செகண்ட்லாம் கொடுத்துருந்தா கானா வினோத்துக்கு ஒன்றும் இல்லாமல் தான் போயிருப்பாரு. அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்லன்ற மாதிரி தான் எல்லோரும் சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஒஸ்டான சீசனில் தான் பயங்கரமான ட்விஸ்டெல்லாம் நடந்ததில்ல. பாத்ரூம் கப்புலு, அவங்களுக்கு ரெட் கார்டு டபுளு, நடிப்பு அரக்கி, அரிப்பு அரக்கன், சும்மா ஒரு ட்ராமா, அதுக்கு சூப்பரான ட்ராமா, அவங்க இந்த போட்டியில் ஜெயிக்கவே பேட்டி கொடுக்குற மாமா. ஆடா ராமா, இந்த சீசனுக்கு தான் எவ்வளோ பெரிய லிஸ்ட்டு, அத்தனையும் ஒஸ்ட்டு, அதில் தாங்க முடியாத ட்விஸ்ட்டு வேறு. வினோத் வெளியே போன இந்த மொமெண்ட்டில் எல்லாம் கஷ்டப்பட்டாலும் கமெண்ட்டில் எல்லாரும் கழுவி ஊற்றி தான் இருக்காங்க. அதெல்லாம் யாரோட பிஆர்னு தெரியல, அவருக்கு ஹேட்டர்ஸும் கொஞ்சம் பேர் இருக்க தான் செய்கிறாங்க. அவர் இஷ்டப்பட்டு பணத்தை எடுத்துகிட்டு போனாலும் மக்கள்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. பின்ன ஓட்டு போட்டு டாப்பில் உட்கார வச்சோம், அந்த எண்ணத்தில் பொட்டியை தூக்கிட்டு போய் ஆப்பில் வச்சுட்டாரு. வருவார் வீக்கெண்டில் வருவார்ல விஜய்ஸ் கிட்ட, அப்போ பேசுவார் ஃபீல் பண்ணி, அப்போ கேட்போம். இப்போ உள்ள இருக்கவங்கள உங்கள் மைண்டில் டைட்டில் அடிக்கிறவங்க யாருன்னு சொல்லிட்டு வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஹைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.